பொண்ணுங்களை பெற்றுட்டு பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் இந்த கேஸ் பெரிய நம்பிக்கையை அமைய போகுது. அதிகாரத்தை பயன்படுத்தி சாதாரண மக்களை அடக்கி ஒடுக்கலாம் நினைக்கிறவங்கள அடிச்சு நொறுக்கணும். இதுல உங்களுக்கு கிடைக்க போற தண்டனை மற்ற எல்லாரும் யோசிக்க வைக்கணும். சாதாரண மக்களை கிள்ளிக்கிறியா நினைக்கிறவங்கலாம் அந்த குணசேகரனுக்கும் தம்பிகளுக்கும் கிடைக்க போற தண்டனையை பார்த்து நடுங்கணும். இப்பெல்லாம் சமீபத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, வரதட்சணைக்காக அநியாயமா ஒரு பொண்ணை கொன்னு போற நிலைமை, இல்லைன்னா அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு சாகுற நிலைமை. பெத்தவன்ட்டையும் சொல்ல முடியாம போன இடத்துலையும் வாழ முடியாம நடு ரோட்ல விழுந்து சாகுற அளவு கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? தைரியமா வெளியே வந்து நின்று வழக்கு நடத்தி இந்த சமூகத்துக்கு எதிராக துணிஞ்சு போராடி ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இல்லாம பயந்து விளையிடும். இப்படி ஒதுங்கி போனா இந்த கொடுமைகள் தொடரும். இதை பார்க்கவே நீ இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நீ இழந்தாச்சு. இனிமேல் பெறுவதற்காக போராடு, அது ரொம்ப முக்கியம். ஷாருபாலா மேடம் கால் பண்றாங்க. சொல்லுங்க மேடம். ஜீவானந்தன், கிளம்பிட்டீங்களா? நாங்க ரெடி ஆகி தான் இருக்கோம். உங்க ஃபோன் வந்ததும் கிளம்பலான்னு இருக்கோம். இல்ல, நீங்க கிளம்ப வேண்டாம். அதை சொல்லதான் கால் பண்ணேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் கிளம்பி வந்தா போதும். ஓகேம்மா. ஜீவானந்தன், அந்த பொண்ணு குழப்பத்துல இருக்கிறதா சொன்னாங்க ஜனனி. இப்போ எப்படி இருக்காங்க? அந்த பொண்ணு சொல்ல போற ஸ்டேட்மெண்ட் வச்சுதான் அந்த கேஸே இருக்கு. இது மீடியா வரைக்கும் போய் பெரிய சென்சேஷனல் கேஸா மாறிடுச்சு. அந்த பொண்ணு கொஞ்சம் யோசிச்சா கூட இந்த கேஸை திசை திருப்பி ஒன்றும் இல்லாம பண்ணிடுவாங்க. அந்த பொண்ணு தெளிவா இருக்கணும், இது ரொம்ப முக்கியம். ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், நான் பார்த்துக்கிறேன். நீங்க அவளை கொஞ்சம் கிளியர் பண்ணி கூட்டிட்டு வாங்க. ஓகே. இங்க வந்து எந்த சொதப்பலும் நடந்துடக்கூடாது. நடந்ததை சொன்னா போதும், வேற எதையும் சொல்ல வேண்டாம். சரி மேடம், நான் இந்த பொண்ணை தயார் பண்ணி கூட்டுறேன். ஓகே.